24 ஜூன் காலையில் ஒரு 11 மணிக்கு ட்ரம்ப் அறிவிச்சிட்டாரு, சீஸ்ஃபயர் உடனடியாக முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு. அவர் சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள உடனே இஸ்ரேலும் சொல்லிடுச்சு. நேத்தன்யாகு சொல்லிட்டாரு, ஆமாமா சீஸ்ஃபயர் மிக முக்கியம், அமெரிக்கா என்ன முன்னெடுப்பு செஞ்சிருக்கோ போர் நிறுத்தத்துக்கு அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக உடன்படுறோம், சீஸ்ஃபயர் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நேத்தன்யாகு சொல்லிட்டாரு. ஆனால் ஈரான் சட்டுன்னு ஒத்துக்கல. கொஞ்சம் நேரம் ஆச்சு அவங்களுக்கு. அது கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய கேபினெட் மீட்டிங் அதெல்லாம் இருந்தது, மந்திரி சபை மீட்டிங், அந்த முக்கியமான ஒரு குழுலாம் இருக்கும் ஈரான்ல, அவங்களுடைய மீட்டிங்லாம் நடந்தது. அந்த நடந்ததுல மீட்டிங்ல 2 முக்கியமான முன்னெடுப்பு தான் அறிவிச்சாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, IAEA இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, அதுலேருந்து நாங்கள் வெளியில் வரோம், எங்களுக்கு அதனுடைய உடன்பாடே கிடையாது, அவங்க இங்கே எதாவது இன்ஸ்பெக்ஷன்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தீர்மானம் போட்டாங்க. அடுத்த தீர்மானம் எது அப்படின்னா, த ஹோர்மூஸ் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு ஈரானுக்கு சபஹார் போர்ட் இருக்கும், அதுக்கு மேலே பந்தர் அப்பாஸ், அதுக்கு மேலே அப்படி வளைஞ்சு உள்ளே போகும், அதுதான் கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் வரும். அதுக்கு ஹோர்மூஸ் ஸ்ட்ரெயிட் அப்படின்ட்டு ஜலசந்தி, ஹோர்மூஸ் ஜலசந்தி, அதை நாங்கள் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுறோம் அப்படின்ட்டாங்க. இந்த ஹோர்மூஸ் ஸ்ட்ரெயிட் க்ளோஸை பற்றி அப்புறமா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஈரானுடைய நிலைமை என்ன, இதெல்லாம் செஞ்சு முடிச்சது. இதுக்கு நடுவில் என்ன பண்ணிடுச்சு ஈரான் அப்படின்னா, கட்டாரில் தோஹாக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அல் உதீத் அப்படின்னு ஒரு அமெரிக்காவினுடைய ஏர்பேஸ் ஃபுல்லாக கண்ட்ரோலில் இருக்குது. என்ன ஏகப்பட்ட பிளேன், அது மிகப்பெரிய ஏர்பேஸ். அங்கேருந்து தான் அரபு நாடுகள் மற்றும் மிடில் ஈஸ்ட், வெஸ்ட் ஏஷியா எல்லாத்தையுமே அமெரிக்கா கண்காணிக்கக்கூடியது. அந்த ஏர்பேஸ் மேலே ஈரான் சீஸ்ஃபயரை ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி தாக்குதல் நடத்திருச்சு. சில தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஏர்பேஸ்லேருந்து எல்லா அமெரிக்க விமானங்கள் எல்லாமே எடுத்துட்டு போயாச்சு, அங்கே கிடையாது அப்படின்னு. சில பேர் சொல்றாங்க, இல்லை தாக்குதல் நடந்திருக்கு, அதுல சில விமானங்கள் சேதமடைஞ்சிருக்கு, பாதிப்புக்குள்ளாயிருக்கு அப்படிங்கிறாங்க. இதை தவிர பல மிசைல்களை இஸ்ரேல் மேல ஏவி இருக்கு ஈரான். இது எந்த டயத்துலனா, ட்ரம்ப் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்றாரு, கம் அண்ட் சைன் த டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஈரான் இல்லைனாக்கா மிகப்பெரிய அழிவுகளை சந்திக்க வேண்டியன்னு எச்சரிக்கை கொடுக்குறாரு. உடனடியா இஸ்ரேல் அந்த சீஸ்ஃபயரை ஒத்துக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த 2 தாக்குதலும் நடந்திருக்கு. இஸ்ரேல் மேலேயும் தாக்குதல் நடந்திருக்கு, கட்டார் தோஹால அல் உதீத் அமெரிக்காவின் ஏர்பேஸ் மேலேயும் தாக்குதல், பாதிப்புகள் அடைஞ்சிருக்கு. இப்ப நடந்த இஸ்ரேல் மேல தாக்குதல்ல பல கட்டடங்கள், குறிப்பா மக்கள் வாழக்கூடிய கட்டடங்கள் மேல தாக்குதல், அதாவது சிவிலியன்ஸ் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. இது ஆக்சுவலா சரி கிடையாது. இன்டர்நேஷனல் லா படி சிவிலியன்ஸை தாக்க கூடாது. இது ஒரு போர்ல இருக்கக்கூடிய வரைமுறை. இதெல்லாம் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் மாதிரி. ஆனா ஈரான் தாக்கிடுச்சு, அதை பண்ணிட்டாங்க. சரி, இதுக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 11:30 மணி இந்திய நேரம் 24 ஜூன் காலையில ஒரு 11:30 மணி அளவுல 12 நாள் போர் முடிஞ்சிருச்சு, நாங்க சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை டெலிவிஷன் மூலமா தெரிவிச்சிருக்காங்க. இப்ப ஒரு கேள்வி கேட்கலாம், சார் அந்த டெலிவிஷன் பில்டிங் தான் ஃபுல்லா உடைச்சிட்டாங்களே மிசைலை போட்டு அட்டாக் பண்ணி அப்படின்னா, வேற ஏதாவது ஒரு டெலிவிஷன் இருக்கும், எங்கேயாவது ஒரு முன்னேற்பாடு இருக்கும். அதுல நாங்க சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு. சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. முதலாவதா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஈரான் முதல்ல இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தல, நேரடியான தாக்குதல். இஸ்ரேல் தன்னுடைய தற்காப்புக்காக ஈரான் மீது மிசைல் அட்டாக் செஞ்சாங்க. அதோட பல இடத்துல பாதிப்புகள், எண்ணெய் கிணறுகள் பற்றி எரிஞ்சது, ரிஃபைனரிஸ் எரிஞ்சது, இதெல்லாம் நடந்தது. இதுக்கு நடுவுல எங்க ஃபுல்லும் முழுமையாக ஈரான் அழிக்கப்பட்டு விடுமோன்னு சொல்லிட்டு அமெரிக்கா உள்ள அணு ஆயுத பொருட்கள் இருக்கக்கூடிய என்ரிச்மெண்ட் லேபரட்டரி, அதெல்லாம் பூமிக்கு அடியில 100 அடிக்கு கீழே, 100 மீட்டருக்கு கீழே, 100 மீட்டர்னா 300 அடி, அதை எல்லாத்தையும் சுத்தமா அழிச்சிட்டாங்க. பல பேர் இறந்து போனார்கள், அந்த கிடங்கு அழியப்பட்டது. இங்கதான் ஒன்னும் குறிப்பா சொல்லணும், என்ன அப்படின்னா, எப்படி பாகிஸ்தான்ல நடந்ததுக்கு பிறகு இந்த அணு ஆயுத பொருட்கள் கிடங்கெல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10-15 தரம் சின்ன சின்னதா ரிக்டர் ஸ்கேல்ல 4.2 இருந்து 4.7 வரைக்கும், சம்டைம் 5.1 வரைக்கும் கூட பூகம்பங்கள், நில அதிர்வு ஏற்பட்டது இல்லையா, அதை ரிக்டர் ஸ்கேல்ல பதிவு செஞ்சு பார்த்திருக்காங்க. அதே மாதிரி ஈரான்லயும் நடந்திருக்கு. இப்ப 1-2 நடக்கல, பலதும் நடந்திருக்கு. ஆனா 1-2 ஆமா நடந்திருக்குங்கிற மாதிரி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா ஆக மொத்தம் நீங்க அந்த சிமிலாரிட்டியை பார்க்கலாம். அணு ஆயுத கிடங்களை அழிச்சோம்னா, அந்த பொருட்களை அழிச்சோம்னா, அதனுடைய ரேடியேஷன், அதனுடைய அந்த ஃபிஷன் சொல்லக்கூடியது நடந்து கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு எர்த்குவேக் மாதிரி நிகழ்வுகள் நடக்கத்தான் நடக்கும் அப்படிங்கிறது தெள்ள தெளிவா நமக்கு தெரியுது. அங்கேயும் நடந்திருக்கு, பாகிஸ்தான்லயும் நடந்திருக்கு, ஈரான்லயும் நடந்திருக்கு, பாகிஸ்தான்லயும் நடந்திருக்கு. இப்ப அடுத்ததா எங்க வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் தாக்குதல் ஈரான் மேல ஒரு தற்காப்புக்காக நடத்தப்பட்டதுன்னு சொன்னாலும் கூட, உலகத்துல பல நாடுகளுமே என்ன சொன்னாங்க, இஸ்ரேல் உங்களை ஒன்றும் ப்ரொவோக் பண்ணல, பல பயங்கரவாத குழுக்கள் செஞ்சிருக்கலாம், ஹவுதீஸ் செஞ்சிருக்கலாம், ஹமாஸ் செஞ்சிருக்கலாம், மற்றவங்க செஞ்சிருக்கலாம். நீங்க நேரடியாவது ப்ராக்சி வார், அது நேரடியான இஸ்ரேல் ஈரான் வார் கிடையாது.
ப்ராக்சி வார் ஈரான்னால இஸ்ரேல் மேல தாக்குதல் செய்யப்பட்டது. ஹமாஸ் அவங்களாம் செஞ்சிருக்காங்க. நீங்க நேரடியா தாக்குன உடனே கண்டம். இதுதான் பிரச்சனையே. பாருங்க, பாரத பிரதமர் வந்து நம்ம நாடு இந்தியா என்ன பண்ணுச்சு, நாங்க வந்து பயங்கரவாதிகள், அவங்களுடைய கூடாரங்கள், அதுக்கப்புறம் அவங்களுடைய பயிற்சி கூடங்களை மட்டும்தான் அழிப்போம்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் பண்ணாங்க. இங்க அந்த மாதிரி இல்ல, வேற மாதிரி ஆயிடுச்சு. நேரடியான தாக்குதல். அது மாதிரி ஆன போது உலகமே பொங்கி எழுந்துட்டாங்க. அது எப்படி இஸ்ரேல் டைரக்டா அவங்கள வந்து தூண்டி விடப்படாமலேயே இஸ்ரேல் எப்படி தாக்குதல் நடத்த முடியும்? பல கண்டனங்கள் பல நாடுகள்ல இருந்து வந்தன. ஆனா இந்த கண்டனங்கள் எப்ப வந்து தீவிரமான கண்டனமா மாறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா இந்த அணு ஆயுத இடங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, பரடோ, நேட்டன்ஸ், இஷ்பாக், இந்த இடத்தெல்லாம் அடிச்ச போதுதான் அப்பதான் கண்டனங்கள் அதிகமாயிட்டு. அமெரிக்காவுக்கு இதுல என்ன தேவை, அவங்க எதுக்காக நேரடியான ஒரு தாக்குதல்ல ஈடுபடணும் அப்படிங்கிற மாதிரி பல கண்டனங்கள். உடனே என்ன பண்ணிட்டாங்க, வெனிசுவேலா, கியூபா, அதுக்கப்புறம் சில நாடுகள் எல்லாம் இந்த லெப்டிஸ்ட் நாடுகள், அவங்க எல்லாம் சைனா முதற்கொண்டு ஈரானுக்கு ஆதரவா ஸ்டேட்மெண்ட்லாம் விட ஆரம்பிச்சாங்க. நாங்க அவங்க பக்க பலமா இருப்போம், அமெரிக்காவை எதிர்த்து நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உசுப்பேத்தி விடுறதுதான். அடிபட போறது என்ன, வெனிசுவேலாவும் கியூபாவும் அது எங்கேயோ இருக்கு, அட்லாண்டிக் ஓஷன் கிட்ட இருக்கு, அதுவும் அமெரிக்கா பக்கத்துல. இவங்களுக்கு என்ன வந்தது, இங்க அடிபடுறது இவங்க தானே. அவங்க அது மாதிரி சொல்லிட்டு ஆதரவு கொடுக்குறான்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு நடுவுல இந்தியாவிலையும் பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் பல பேர் பேச ஆரம்பிச்ச உடனே, இந்தியாவில் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மோடி வந்து ஈரானுடைய பிரசிடென்ட் மசூத் பெசாஷ்கியான், அந்த மசூத் பெசாஷ்கியானோட தொலைபேசியில பேசியிருக்காரு, நிறைய சொல்லியிருக்காரு. இது வந்து இம்மீடியட்டா நீங்க டீஎஸ்கலேட் பண்ணுங்க, அதாவது அதனுடைய போர்னுடைய தீவிரத்தை குறைச்சு நிறுத்துறதுக்கு முன்னேற்பாடுகளை செய்யுங்க. அதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிப்ளமசி தான் ஒத்து வரும், பேச்சுவார்த்தை நடத்துங்கள், வேண்டாம் விட்டுடுங்க, மீண்டும் ஒரு முறை அறிவுறுத்துகிறேன், இது போருக்கான காலகட்டம் இல்லை அப்படின்னு தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு. பிஹேவ்டு லைக் எ ஸ்டேட்ஸ்மேன். அது கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரஷ்யா, சைனா இவங்க எல்லாம் வந்து கண்டனம் தெரிவிச்சதோட, மெட்வெடேவ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், ரஷ்யாவில் வந்து புட்டினுக்கு வலதுகரம் மாதிரி அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஈரான்ல தாக்குதலுக்கு உள்ளான அணு ஆயுத ஆராய்ச்சி கூடங்களோ இல்ல இந்த என்ரிச்மெண்ட் லேபரட்டரின்னு சொல்லக்கூடியவைகளோ பெரிய பாதிப்புக்கு உள்ளாகல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சாதாரணமா தான் ஏதோ தாக்குதல் நடந்திருக்கு. அப்படி இரண்டாவதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சொல்லியிருக்காரு அந்த மெட்வெடேவ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யுரேனியம் 235 என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம், அந்த ஆராய்ச்சிகள் தொடரும், நிற்காது அப்படின்னு சொல்லி. அதை என்ரிச்மெண்ட் பண்றதுன்னா என்ன அர்த்தம், அடுத்த ஸ்டேஜ் வந்து வெப்பன் கிரேடு இல்ல வந்து அணு மின்சார உற்பத்தி உலைகளுக்கான கிரேடு அது வந்துடும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை நாங்கள் நிறுத்த மாட்டாங்க ஈரான், நாங்கள் உதவி செய்வோங்கிற மாதிரி இன்டைரக்டா சொல்லிட்டாரு. இதுக்கு தவிர இன்னொரு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அணு ஆயுத பொருட்கள் வைக்கக்கூடிய இடம் எல்லாமே அழிக்கப்பட்டிருந்தாலும், பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருந்தாலும் ஈரான் கவலைப்பட வேண்டாம், நாங்க நேரடியாக அணு ஆயுதத்தையே ஈரானுக்கு கொடுத்துருவோம்னு சில கண்ட்ரிஸ் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து என்னன்னா, பத்திரிகைகளையும் பல அனலிஸ்டனுடைய செய்தி எப்படி இருக்குன்னா, கண்ட்ரி பேர் சொல்லாம சொல்லியிருக்காங்க, ஆனா பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெள்ள தெளிவா தெரியுது. ஒண்ணு வந்து நார்த் கொரியா, நார்த் கொரியாவுக்கு யாரு டெக்னாலஜி கொடுக்குறாங்கன்னா சைனா, ஆக மொத்தம் சைனா, அதுக்கப்புறம் அநேகமா ரஷ்யாவும் கூட உதவி செய்யலாம் அப்படி. ஆனா ரஷ்யா தெள்ள தெளிவா சொல்லியிருக்காங்க, இந்த போர் ஆரம்பிச்ச போது நாங்க அந்த போர்ல ஈடுபட மாட்டோம், பல காரணங்கள் இருக்கு, எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஆக மொத்தம் நேரடியா அணு ஆயுதங்களையே கொடுத்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பாரத பிரதமர் சொன்னதுக்கு அப்புறமா மெட்வெடேவ் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு நடுவில் இன்னொரு பிரச்சனை என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சைனா வந்து ஈரானை ஈராக் மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல அமெரிக்கா பார்க்குது. அங்க எப்படி சதாம் ஹுசைன் ஆட்சி மாற்றத்துக்கு வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருந்ததுன்னு சொல்லி கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரி இங்க இந்த கமேனி அவரை வந்து ஆட்சி மாற்றத்துக்கு உட்படுத்தி வேற ரெசா பெஹல்வி ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. ஸோ அயத்துல்லா கமேனியினுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன அப்படின்னு நாம் சொல்றது வந்து இதுக்கு நடுவில் பப்ளிக் வேற தூண்டி விடுது. ஈராக்ல என்ன நடத்துச்சோ அமெரிக்கா, அதே தான் இங்கேயும் நடத்துறாங்க. ஈராக்கினுடைய எண்ணெய் வளங்கள் எல்லாம் அமெரிக்கா கையில இப்போ இருக்கு. அதே மாதிரி ஈரானோடதும் எண்ணெய் வளங்களும் மினரல்ஸும் கையில போயிடும் அமெரிக்கா கையில அப்படின்னு சைனா கடுமையா சாடிருக்கு. இதை தவிர என்ன அப்படின்னா, முக்கியமான விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான் கடுமையா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து அகேன்ஸ்ட் இன்டர்நேஷனல் லா. இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடத்திய தாக்குதல் மிகப்பெரிய தவறு. வேடிக்கை என்னன்னா, எந்த பாகிஸ்தான் இது அகேன்ஸ்ட் இன்டர்நேஷனல் லா அப்படின்னு சொல்லுச்சோ, அதே பாகிஸ்தான் ராணுவ அதிபர் அசிம் முனிர், பிரதம மந்திரி ஷபாஸ் ஷரீப், இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அமைதி விரும்பக்கூடிய மகத்தான
மனிதர். பல இடங்கள்ல போரை தடுத்து நிறுத்திருக்காரு. குறிப்பா இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான போரை நிறுத்திருக்காரு. திருப்பி திருப்பி தகாத வார்த்தைகளை தான் யூஸ் பண்றாங்க. போர் அப்படிங்கிறாங்க, அது போர் கிடையாதுங்கிறத பல விதத்துல சொல்றாங்க. சீஸ் ஃபயர் அப்படிங்கிறாங்க, சீஸ் ஃபயர் கிடையாது, கண்டினியூ தான் இருக்கு, தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவர் மிகப்பெரிய ஒரு அமைதி விரும்பி பல நாடுகள்ல இந்த மாதிரி. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமே அவர் போரை நிறுத்தத்துக்கு தான் எல்லா வித முன்னெடுப்புகளையும் செஞ்சுக்கிட்டு, இவருக்கு நோபல் அமைதிக்கான பரிசு, நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தான் தான் ரெக்கமெண்ட் பண்ணி. எந்த பாகிஸ்தான் அமெரிக்கா செஞ்சது தவறு, இன்டர்நேஷனல் லா படி இது செல்லாது, மிக மிக தவறானதுன்னு சொல்லுதோ, அதே பாகிஸ்தான் நோபல் பரிசுக்கும் இந்த ஆக்ஷனை எடுத்தார் இல்லையா ட்ரம்ப், அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி. எல்லாம் வந்து கூட்டுக்கலாம். எப்படி சைனாவுடைய PL-15 எடுத்து நோண்டி அதை திருசமன் சொல்லுவாங்கல்ல, குழந்தைகள்லாம் பண்ணும், ஏதாவது ஒரு டாய் வாங்கி கொடுத்தா அது முதல்ல ஓட்டும், அதுக்கப்புறம் அதை போட்டு அக்கு வேற ஆகும். அந்த மாதிரி செஞ்சு அதை செயல்பட விடாம சைனாவுக்கு மிக மிக ஒரு அவமானத்தையும் கெட்ட பெயரையும் வாங்கி, ஒரு பக்கம் சைனால எல்லா உதவியும் வாங்கிக்குது, இன்னொரு பக்கம் அமெரிக்கா கிட்ட பணம் வாங்க, IMF இதுல வாங்கி. ஸோ ஹிந்தியில சொல்லுவாங்க டபுள் டோல்கி அப்படின்னு, அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் விளையாடுது பாகிஸ்தான். இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவுக்கு நோபல் பரிசு கொடுக்குறது, PL-15 கொடுத்துருக்காங்கன்ற செய்தியெல்லாம் வந்திருக்கு. இதுக்கு நடுவில் மலேசியா வேற பாட்டி விட்டுருக்கு பாகிஸ்தான். மலேசியா மூலமா தான் நாங்க அனுப்பணும் அப்படின்லாம் வேற சொல்லியிருக்காங்க. மலேசியா பயங்கர கோபத்துல இருக்காங்க. அப்ப மலேசியா கிட்ட போய் கேட்டிருக்காங்க, நீங்க வந்து ஏன் கண்டனம் தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க பாகிஸ்தான் இந்தியாவோட? அது நியாயமானதுங்க, பெஹல்காம்ல நடந்தது கொடூர செயல்னு மலேசியா சொல்லிடுச்சு. அதே மாதிரிதான் இப்ப ஈரான் இஸ்ரேலுக்கும் மலேசியா சொல்லியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்குங்க இல்லையா, உள்நாட்டுல ஒரு பாகிஸ்தான்ல பெருமளவிலான மக்கள், 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் ஊர்வலம் போறாங்க. அந்த ஊர்வலத்துல பதாகைகள், ஈரானுக்கும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினது, ஈரான் மேல அமெரிக்கா நடத்திய தாக்குதல் செல்லாது, படு பாதகமானது, கொடூர செயல், உடனே நிறுத்தணும். அது ட்ரம்ப்னுடைய போட்டோலாம் இருக்கு. அந்த ட்ரம்ப்னுடைய போட்டோல வந்து இப்படி எக்ஸ் மாதிரி ரெட் இங்க்ல கிராஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்பனா என்ன அர்த்தம்? ட்ரம்ப் இருக்கக்கூடாதுங்கிறது. இந்த மாதிரி ஊர்வலம்லாம் இதை பார்த்து வேற பாகிஸ்தான் அரசு கொஞ்சம் பயந்துருக்காங்க. இது என்னடா இது? இந்த இடத்துல நம்ம குறிப்பா எதை கவனிக்கணும்னா, நல்லா யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவில் இருக்கிறவங்க கிறிஸ்டியன்ஸ், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டியன்ஸா இருக்கட்டும், வேற இஸ்லாமியர்களை தவிர மற்றவங்க எல்லாமே குஃபிர், அவங்களுக்கு இறை நம்பிக்கை இல்லாதவங்க, அவர்கள் அழிக்கப்பட வேண்டியது. அந்த குஃபிருக்கு சன்னி இனம் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இஸ்லாமியர்கள் ஷியா இனமான ஈரான்ல இருக்கக்கூடிய மக்கள் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க. இப்ப ஒட்டுறவாடுறாங்க. பெரும்பான்மையான மக்கள் வந்து இஸ்லாத்துல வந்து சன்னி வகுப்பை சேர்ந்தவங்க. அதனால என்ன இருக்கு, ஈரானை பிடிக்காது ஷியா முஸ்லீம் அப்படிங்கிறதுனால. ஆனா சவுதி அரேபியா, ஈவன் கட்டார், அதுக்கப்புறம் பாகிஸ்தான், சைனா, கியூபா, வெனிசுவேலா, இவங்க எல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. என்ன மாதிரி ஒரு நிலைப்பாடு? மக்கள் வேற போராட்டம் செஞ்சுட்டு ஊர்வலம் போறாங்க. இந்த இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா, நீங்க குறிப்பா கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஈரான் பாகிஸ்தான் மேல தாக்குதல் பலமுறை நடத்திருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் ஈரான் மேல பலமுறை தாக்குதல் நடத்திருக்காங்க. ஆனா இப்ப வந்து அந்த முஸ்லிம் பிரதர்ஹுட் தான் அவங்களை இணைக்குது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். சவுதியோ கட்டாரோ அவங்கெல்லாம் வந்து கண்டனம் தெரிவிச்சதை பாத்தீங்கன்னா, அதையப்பா இது வந்து நம்ம கண்டனம் தெரிவிக்காட்டா அது சரியா வராது, சரி சொல்லி வைப்போமே அப்படிங்கிற அளவுல தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் ரொம்ப தீவிரமா ஈரானை ஆதரிச்சு உடனே அவங்க கூட்டு சேர்ந்த ஈரானுக்கு ஆதரவு கொடுத்து போரில் இறங்குவாங்களா? இறங்க மாட்டாங்க. ஆயுதங்கள் எல்லாம் சவுதி அரேபியாவில் இருக்கிறது, கட்டார்ல இருக்கு, பேஸே கட்டார்ல வச்சிருக்காங்க. அல் உதீத்ல அமெரிக்கா, எல்லா ஆயுதங்களும் அமெரிக்காவோடது. எங்கேருந்து யூஸ் பண்ண முடியும்? எல்லாம் லாக் பண்ணிடுவாங்க போட்டு. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு. யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு ஆதரவு தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, UK கண்டிப்பா, ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் இட்டாலி, இவங்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா செஞ்சது சரிதான். ஏன்னா அணு ஆயுதங்கள் இந்த மாதிரி ஈரான் மாதிரி ஒரு நாடுக்கு, அதுவும் முழுமையாக இஸ்ரேலை வெறுக்கக்கூடிய ஒரு நாட்டுல போய் கையில கிடைச்சதுன்னா அது உலகத்துக்கே அழிவு, அந்த ரீஜனுக்கே மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லி, அதனால அணு ஆயுதங்களுக்கு அழித்தது ஒன்றும் தவறு கிடையாது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இந்தியா வந்து இத்தனை நாளா வரைக்கும் உண்மை. அப்புறம் பாரத பிரதமர் வந்து இந்த சீஸ்ஃபயருக்கு ஒரு 24 மணி நேரம் முன்னாடியே சொல்லிட்டார், அப்பா இதெல்லாம் சரி கிடையாது, டீஎஸ்கலேட் பண்ணுங்க, ஏன்னா ரொம்ப கஷ்டம், போருங்கிறது வந்து மிகப்பெரிய பேரழிவுக்கு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துலதான் நம்ம இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன சார்? இஸ்ரேல் வந்து ஹமாஸுக்கு எதிராக தாக்குதல் நடத்துற போது முதல் நாடாகவும் முதல் நபராகவும் பாரத பிரதமர் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. இப்ப ஏன் அது மாதிரி இல்லை? இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் கூடயும் நல்லுறவு இருக்கு, ஈரான் கூடயும் நல்லுறவு. ஐ இந்தியா, இஸ்ரேல், ஐ ஈரான், ட்ரிபிள் ஐ. அந்த ட்ரிபிள் ஐல
ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம கவனிக்கணும். என்னன்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை வந்தா இந்தியா வந்து ஈரான் நாட்டை தான் சப்போர்ட் பண்ணும், அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அது. ஆனா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை வந்ததுன்னா இஸ்ரேலை தான் ஆதரிப்பாங்க. ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வருது பாருங்க. ஈரான் வந்து எந்த காலத்திலையுமே இந்தியா சங்கடத்துக்கு உள்ளாத போது, குறிப்பா இந்த பிஓகே போன்ற விஷயங்கள், அதுலெல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. டர்க்கியும் சரி, ஈரானும் சரி. அங்க இந்த முஸ்லீம் பிரதர்ஹுட் வந்துருது. எல்லாம் நம்ம எல்லாரும் ஒரே ரிலிஜன் அப்படி வந்துருது. பிரிவு வராது. ஷியா சன்னி அந்த பிரிவு அப்ப எடுபடாது. முஸ்லீம் அப்படிங்கிற முக்கியமான பாயிண்ட் அதுல வந்துடும். அதே அமெரிக்காவை எடுக்கும்போது, அமெரிக்கா இந்திய பாரதத்துக்கு செய்யாத கெடுதலே கிடையாது. இன்னைக்கும் அமெரிக்கா வந்து பாரதம் முன்னேறக்கூடாது. ஆனா சைனாவை பார்க்கும்போது, கம்பேர் பண்ணும்போது பாரதத்தை ஃப்ரெண்டா எடுத்துக்கிறோம். இப்படிதான் சைனா முன்னேறவே கூடாது. ஏன்னா அவங்க வந்து அமெரிக்காவை தாண்டி போயிடுவாங்க சீக்கிரமா. அதனால பாரதத்தை மேல ஏத்தி சைனாவை அடிக்கணும். அது ஒரு பாயிண்ட். ஆனா பாரதத்துக்கு மிகப்பெரிய அளவிலான தீமைகளை தான் செஞ்சிருக்கு. இப்ப ட்ரம்ப் முன்னாடி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா தான் இருந்தார், ஹவுடி மோடி எல்லாம். ஆனா இந்த டேர்ம்ல அவரு எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்ன அஷூரன்ஸ், கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், நான் போரை வந்து எடுக்கவே மாட்டேன் கையில அப்படின்னு, அது எல்லாமே ஏமாத்திட்டார். பல பேரே வந்து அமெரிக்கன்ஸ்ல பல பேரே வந்து சொல்றாங்க, ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி ஒரு ஏமாற்று பேர் வழி, நாங்க நம்பி அவருக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கறத வந்து பல வீடியோக்களை நான் பார்த்தாச்சு. இது ஏதோ நம்ம மட்டும்தான் தவறு பண்ணிட்டோம், ட்ரம்ப்னுடைய நிலைமையை எடுத்து அமெரிக்கர்களே ஏமாந்துருக்காங்க, யூரோப்பியன் கண்ட்ரி ஏமாந்துருக்கு, இங்கிலாந்து ஏமாந்துருக்கு. அந்த மாதிரி பார்க்கணும். நம்ம மட்டும்தான் ஏமாந்து போயிட்டோம் ட்ரம்ப்னுடைய வார்த்தையை நம்பி. பட் ட்ரம்ப்னுடைய பொசிஷனை பத்தி போன வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அவர் ஒன்றும் செய்ய முடியாது அவரால், சும்மா வாய்ச்சவடால் தான், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது அவரால். அவர் இப்ப எப்படி ஆயிட்டாரு அப்படின்னா, ஆயில், ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன், பார்மா லாபியில நல்லா வசமா சிக்கிக்கிட்டாரு அவர். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் சரி. இந்த 3 பேர் தான் டீப் ஸ்டேட்லயும் ஆதிக்கம் செலுத்துறாங்க அந்த இடத்துல. ஆக மொத்தம் இந்தியாவினுடைய நிலைப்பாடு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் எப்படிங்கிறது தெள்ள தெரியும். இஸ்ரேல் வந்து எக்காலத்திலுமே உற்ற நண்பன். பெஹல்காவ்ல நடந்த தாக்குதலுக்கு, அதற்கு அடுத்து வந்த ஆபரேஷன் சிந்தூர் ஆகட்டும், மிகப்பெரிய அளவுல வருத்தம் தெரிவிச்சது. பெஹல்காவ்ல நடந்த கொடூர செயலுக்கு முதல் ஆளு இஸ்ரேல், நெதன்யாகு, இஸ்ரேலின் பிரைம் மினிஸ்டர், நாடு இஸ்ரேல். அபிஷியல் ஸ்டேட்மெண்ட். மற்ற நாடுகள்லாம் அப்புறமா தான் மெதுவா வந்தாங்க, சொல்லலாமா வேணாமான்னு தயங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் டெலிகேஷன்லாம் போச்சு, அது வேற விஷயம். எந்த நேரத்திலையுமே இஸ்ரேல் வந்து இந்தியாவுக்கு உற்ற நண்பனாக இருந்தது. உற்ற நண்பன் வேற, தெரிஞ்சவருப்பா அது வேற. தெரிஞ்சவருக்கு கீழே விழுந்துட்டானா தூக்கி விடுவோம், அவ்வளவுதான். தூக்கி விடும்போது அவர் நம்மளை அடிக்க வந்தாருன்னா என்ன செய்ய முடியும்? அந்த நிலைமை தான் ஈரானை பொறுத்த வரைக்கும். இஸ்ரேல் அப்படி கிடையாது. நிரந்தரமான உற்ற நண்பனாக இந்தியாவுக்கு பல விதத்துல ஆதரவு தெரியும். யுஎன்ஓல இஸ்ரேலுடைய ஆதரவு இந்தியாவுக்கு பர்மனன்ட், அந்த மாதிரி போகும். இதுதான் இஸ்ரேல். இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, லெவரோவ்னு ஒருத்தர் இருக்கார், ரஷ்யாவுடைய ஃபாரின் மினிஸ்டர். அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த யுஎஸ் அட்டாக் பண்ணதுனால இது இன்னும் கொஞ்ச நாள் தொடர்ந்தா 3ஆம் உலக போர் வந்துவிடும். ஏன்னா பல நாடுகள் அணி சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியா, யூகே, இட்லி இதெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும், கியூபா, வெனிசுவேலா, சைனா, நார்த் கொரியா அதெல்லாம் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. 3ஆம் உலக போர் வந்து விடும்னு அறிவிச்சிட்டாரு லெவரோவ். அவர் வந்து ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். இதெல்லாம் பார்க்கும்போது தான் சரி, ஒரு சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு என்னுடைய கணிப்பு. உடனடியாக அது அமலுக்கு வந்து விட்டது. இனிமே தான் பார்க்கணும் எப்படி ஃபர்தரா என்ன செய்ய போறாங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை ஏமாத்த போறாங்களா, இல்ல ஈரான் மற்ற நாடுகளோடு சேர்ந்து இஸ்ரேல் மேல திருப்பி குண்டு போட்டு தாக்குதல் நடத்தி அமெரிக்காவை பழி வாங்க போறாங்களா, அமெரிக்காவினுடைய ஏர்பேஸ் கட்டார்ல இருக்கிறது அல் உதீத் அதை தாக்க போறாங்களா, என்ன ஏதுங்கிறது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பல கருத்துக்களை இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி, வணக்கம்.